செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமடா. உருட்டு நீ உருட்டு. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. தேர்தல் பரப்புரைகளில் போலியான கதைகளையோ புழுகு மூட்டைகளையோ அவிழ்த்துவிட பயந்த காலம் மலையேறிவிட்டது. முன்னர் அரசியல் கட்சிகளோ ஆட்சியாளர்களோ அவிழ்த்துவிடும் பொய்களை சுட்டிக்காட்டுவதில் ஊடகங்கள் முக்கிய பங்காற்றின. இப்போது எல்லாமே மாறிவிட்டது. சமூக ஊடகங்களின் பெரும் வளர்ச்சியால் விஸ்வரூபம் எடுத்துள்ளன போலியான அரசியல் பிம்பங்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் பரப்புரைகளிலேயே பெருமளவு போலி கதைகள் சுற்றி வந்த நிலையில் தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி பொறுப்பேற்ற 10 நாட்களில் இதுவரை இல்லாத அளவு போலியான பிம்பங்கள் பெருகி வருகின்றன. எம்எல்ஏக்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களின் கல்வி தகுதி, பொருளாதார சூழல் என தனிப்பட்ட விவரங்களில் தொடங்கி அரசின் செயல்பாடுகள் வரை போலியான தகவல்களும் போலியான புகைப்படங்களும் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகின்றன. அதிரடி ஆட்சி, புரட்சிகர நடவடிக்கை என இவையெல்லாம் சமூக ஊடகங்களாலே திட்டமிட்டு நடத்தப்படுவதால் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியமாகியுள்ளது. நம் செவிகளில் செல்போன்களில் வந்து விழும் பொய்களை தரம் பிரித்து நடுவே ஒளிந்துள்ள உண்மையை கண்டறிந்து அறிந்து கொள்ள வேண்டியது தற்போது அவசியமாகியுள்ளது. தாவேக ஆட்சி அமைத்த இந்த 10 நாட்களில் நம்மை சுற்றி வலம் வரும் போலி கதைகளையும் அதன் உண்மைகளையும் தொகுக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. நடிகரும் தாவேகா தலைவருமான சி. ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று 10 நாட்கள் ஆகியிருக்கிறது. இந்த 10 நாட்களில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியின் வரலாற்று சாதனைகள் என்றும் புரட்சிகர ஆட்சியின் நடவடிக்கை என்றும் முன்னெப்போதும் இல்லாத மாற்றங்கள் என்றும் பல செய்திகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. இவற்றில் மிக பெரும்பாலானவை பொய்யானவை என்பதும் தவறாக வழிநடத்துபவை என்பதும் தான் அதிர்ச்சி அளிக்கும் செய்தி. 108 தொகுதிகளில் வென்று தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றது முதலே சமூக வலைதளங்கள் பொய்யான அரசியல் பரப்புரைகளால் நிரம்பி வழிகின்றன. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் இவற்றில் பெரும்பாலானவை தாவேகாவில் இருந்தோ அரசிடமிருந்தோ அதிகாரப்பூர்வமாக வருவதில்லை. மாறாக தாவேகாவின் ஆதரவு பக்கங்கள், யார் என கணிக்க முடியாத சமூக வலைதள கணக்குகள், ரசிகர் பக்கங்கள், இன்ஃபுளுயன்சர்களின் சமூக வலைதள கணக்குகள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களில் இருந்தே பரப்பப்பட்டு வருகின்றன. விஜயின் புதிய புரட்சி, தாவேக அரசின் அதிரடி என தினமும் பல தகவல்கள் இந்த கணக்குகளில் உலா வருகிறது. இவற்றை சரிபார்த்து உண்மையா என அறிந்து கொள்வதற்கு முன்னர் அவை வைரலாகி எண்ணற்றோரை சென்றடைந்து விடுகிறது. தேர்தலுக்கு பின்னர் பரப்பப்பட்ட பொய்ச் செய்தி இது. பொது தொகுதிகளில் அதிக அளவில் பட்டியலின சாதி வேட்பாளர்களை நிறுத்தி சமூக புரட்சியை தாவேக ஏற்படுத்தியதாக தாவேக ஆதரவு சமூக வலைதளங்களில் பாராட்டப்பட்டது. 28 பட்டியலின வேட்பாளர்களை பொது தொகுதிகளில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்ததாக பாராட்டின அந்த பதிவுகள். ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் இந்த செய்திகள் பரவின. ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் தந்த தரவுகள் சொல்லும் உண்மை வேறாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பொது தொகுதியில் நின்று வென்ற ஒரே பட்டியலின வேட்பாளர் மேலூர் காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் மட்டும்தான். தாவேகா சார்பில் பொது தொகுதியில் போட்டியிட்ட ஒரே பட்டியலின வேட்பாளர் சங்கராபுரம் தொகுதியில் போட்டியிட்டு 3ஆம் இடம் பிடித்து தோற்றார் என்பதே உண்மையான செய்தி. உண்மை ஊர் சுற்றி வருவதற்குள் பொய் உலகம் சுற்றி வந்துவிடும் என்ற பழமொழிக்கேற்ப உண்மை தெரிய வருவதற்குள் தாவேகாவால் பரப்பப்பட்ட இந்த கதை வைரலாகிவிட்டது. தேர்தல் முடிஞ்ச பிறகு தாவேகாவை பற்றியும் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை பற்றி நிறைய சோஷியல் மீடியாவில் தகவல் பரவப்பட்டது. அதில் பார்க்கும்போது ஒரு சில தகவல் வியப்பாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக 28 பட்டியலினத்தை சார்ந்த கேண்டிடேட்ஸை தாவேகா ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சியில் பொது தொகுதியிலேயே ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, 5 பேர் வெற்றி பெற்றுறாங்க, 20 பேர் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு. இப்போ வைரலாக போச்சு. இந்த ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளியூரில் இருக்கிற ஹேண்டில்ஸும் இதை பரவலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க சமூக வலைத்தளத்தில் இவங்க பரவன அந்த தகவலும் அங்கே இருக்கிறத பார்த்தா சங்கராபுரம் அது ஒன்று தான் பொது தொகுதி, அங்கே மட்டும்தான் தாவேகா ஒரு பட்டியலினத்தை சார்ந்த கேண்டிடேட்டை ஃபீல் பண்ணுறாங்க. ஒரே கேண்டிடேட்டை தான் ஒரு பட்டியலின கேண்டிடேட் நிறுத்திடுறாரு. அவர் தோற்று போகிறார். அப்போ ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காரு, அவர் காங்கிரஸை சார்ந்தவர். அப்படி இருக்கும்போது இதை நம்ம கவுண்டர் பண்ணணும். ஏன்னா இதை கவுண்டர் பண்ணாமல் போனீங்கன்னா இது அந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கே விரோதமாக போகும். தேர்தலுக்கு பின்னர் தாவேகாவினர் கையில் எடுத்த இன்னும் ஒரு பரப்புரை எளிய பின்னணி பரப்புரை.
தாவேக அமைச்சர்கள் எம்எல்ஏக்களில் பலர் தாங்கள் மிக எளிய பின்னணியில் இருப்பதாக சொல்லிக் கொண்டனர். ஒரு அமைச்சர் தனது தாயின் வீட்டு வாடகையை செலுத்தவே போராடியதாக கூறினார். அந்த இருக்கையில் எழுதிருக்கங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தான் சேரும், வேற யாருக்குமே சேராது. ஆனால் அவர் தாக்கல் செய்த தேர்தல் பிரமாண பத்திரம் வேறு கதையை சொல்லியது. சொந்த வீடு, நிலம், கார், நகைகள், வருமானம் என அவர் காட்டிய கணக்குகள் அவர் கூறிய கதைக்கு மாறாக இருந்தது. ஆனால் வீட்டு வாடகையை கட்ட யோசித்த தனக்கு அமைச்சர் பதவி என அவர் கூறியதே வைரலானது. அந்த இருக்கையில் எழுதிருக்கங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தான் சேரும், வேற யாருக்குமே சேராது. மறுபுறம் கேவி குப்பம் தொகுதி தாவேகா எம்எல்ஏ தென்றல் குமார் காலில் செருப்பு கூட இல்லாமல் அரசு பேருந்தில் வந்து செல்வதாக செய்தி பரப்பப்பட்டது. தலைவர ரோல் மாடலோட இவங்க அந்த முதல்ல அந்த செருப்பு போடாத எம்எல்ஏ ஒருத்தர் வைரலா போனார் இல்லைங்க, ஆமா. அதை வந்து மற்றவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வந்து தன்மையை வந்து ஏழையாக பண்ணிக்கிட்டா மக்கள் கிட்ட நம்ம அனுதாபம் வரும். ஆனால் அந்த லோக்கல் மக்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து மீடியா முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்கள் சொல்லலாம், என்கிட்ட இப்போ வந்து இப்போ சாப்பாட்டுக்கு வழியில் என்னால் டாக்ஸி பிடிக்க முடியலன்னு. ஊரில் போகும்போது நீங்கள் பெரிய எஸ்யூவியில் தானே போவீங்க. உதாரணத்துக்கு இங்கே சென்னையில் ராயபுரமில் ஒரு எம்எல்ஏ, அவர் வந்து நான் வந்து ஆட்டோ டிரைவர் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆட்டோ டிரைவர்னு அவர் அஃபிடவிட்டில் ஒரு எஸ்யூவி டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த எஸ்யூவி டிக்ளேர் அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா அது சாமானியர்கள் வாங்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு யதார்த்தத்தை மக்கள் வந்து ஈஸியாக கிரவுண்ட் லெவலில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். தன்னிடம் கார் இல்லை என சொல்லி வெறும் காலில் அரசு பேருந்தில் பயணம் செய்வதாக கூறப்பட்ட கேவி குப்பம் எம்எல்ஏ தென்றல் குமார் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் காட்டிய தனது சொத்து மதிப்பு ரூபாய் 2,80,00,000. இன்னும் ஒரு எம்எல்ஏ தாம் டீக்கடை குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றார். மற்றொருவர் தாம் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து விஜயின் அரசியலால் உயர்ந்ததாக கூறினார். ஆனால் அவர்கள் தாக்கல் செய்த சொத்து மதிப்புகள் கூறியவையெல்லாம் வேறு கணக்குகள். இவர்களில் பலர் கோடிக்கணக்கான சொத்துக்கள் வைத்திருப்பதாக தேர்தல் பிரமாண பத்திரத்தில் அறிவித்துள்ளனர். உயர் ரக சொகுசு கார்கள், உயர்தர அபார்ட்மெண்ட்டுகள், நடுத்தர குடும்பங்களால் வாடகைக்கு கூட எடுக்க முடியாத வீடுகள் போன்றவை இவர்களிடம் உள்ளதை சொல்லியது இவர்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்கள். தேர்தல் ஆணையத்தில் கோடீஸ்வரர் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துவிட்டு தங்களை ஏழை அமைச்சர்கள் என்றும் ஏழை எம்எல்ஏக்கள் என்றும் இவர்கள் விளம்பரப்படுத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அமைச்சர் எம்எல்ஏக்கள் மட்டுமல்லாது முதலமைச்சர் விஜயும் இதே வாதத்தை முன்வைத்தார். ஏழை உதவி இயக்குநருக்கு பிறந்த மகன் நான், எனக்கும் பசி வறுமை என்பது தெரியும் என பேசியது பரவலாக பேசப்பட்டது. ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா, எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். விஜயின் பேச்சும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை சந்தித்தது. எளிய பின்னணியில் இருந்து அரசியலுக்கு வருவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அரசியல் பிராண்டிங்குக்காக உண்மையை மறைத்து இப்படி சொல்வதே இங்கு சிக்கலாக மாறுகிறது. தாவேகா எம்எல்ஏக்களின் சொத்து பிரச்சனையை அடுத்து மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியது கல்வி தகுதி குழப்பம். அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தங்கள் கல்வி தகுதியாக காட்டப்பட்டதும் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டதும் வெவ்வேறாக இருந்தது. இது அடுத்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. சில அமைச்சர்கள் எம்எல்ஏக்களும் தங்களை பொறியாளர்கள் அல்லது முதுநிலை பட்டதாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டனர். கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளிலும் அப்படியே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களின் பிரமாண பத்திரங்களில் முற்றிலும் வேறு தகுதிகள் குறிப்பிடப்பட்டிருந்தன. தாவேகா சார்பில் போட்டியிட்டு வென்ற 107 எம்எல்ஏக்களில் 6 PhD பட்டதாரிகள், 22 முதுநிலை பட்டதாரிகள், 5 IIT பொறியாளர்கள், 8 மருத்துவர்கள், 40 வழக்கறிஞர்கள் மற்றும் பொறியாளர்கள், 25 பட்டதாரிகள், 12 பேர் மேல்நிலை பள்ளி முடித்தவர்கள், 8 பேர் 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் என பதிவு ஒன்று தாவேகாவால் பரப்பப்பட்டது. இது வைரலும் ஆனது. ஆனால் இந்த எண்ணிக்கையை கூட்டினால் மொத்தம் 126 என வந்ததில்தான் சிக்கல் தொடங்கியது. 107 எம்எல்ஏக்களுக்கு 125 பேரின் கணக்கு எப்படி வந்தது என யாரும் கேட்காமலேயே அந்த செய்தி வைரலானது. அரசியலில் கணக்கு மிக முக்கியம் என்பது மாறிப்போய் கணக்கு அல்ல, இன்றைய அரசியல் களத்தில் கணக்கை விட கிராபிக்ஸே முக்கியம் என்ற நிலை உருவானது கவலைக்குரியது. இதை தவிர்த்துவிட்டு பார்த்தாலும் எம்எல்ஏக்கள் பலர் தாங்கள் கூறிக்கொண்டதற்கும் பிரமாண பத்திரத்தில் கூறியதற்கும்
எண்ணற்ற வித்தியாசங்கள் இருந்தன. BBA படித்தவர் MBA என கூறிக்கொண்டார். முனைவர் பட்டமோ மருத்துவமோ படிக்காத பலர் தங்கள் பெயருக்கு பின்னால் டாக்டர் என குறிப்பிட்டுக் கொண்டனர். இப்படி கல்வி தகுதி சர்ச்சையில் எண்ணற்ற MLAக்கள் சிக்கினர். தாவேக்கால அவங்க வந்து அரசியல் அவங்க லெட்டர் பேட்லேயே ஒரு சில கேண்டிடேட்ஸை ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அவங்கள வந்து பிடெக் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்க லெட்டர் ஹெட்டில் இருக்கக்கூடிய விஷயம் பிடெக். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் வந்து பிடெக் அப்படின்னாக்க அவர் இன்ஜினியர் படிச்சிருக்கணும். ஆனால் அவர் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் தான் ட்ராப் அவுட். அது போக அவரோட எலெக்ஷன் அஃபிடவிட் பார்க்கும்போது அவர் BA தான் படிச்சிருக்காரு. அப்போ BA படித்தவர் ஏன் பிடெக்குன்னு போடணும்? என்ன இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு MLA வந்து PhDன்னு போடுறாங்க, டாக்டர் அப்படின்னு பேர் முன்னாடி போட்டுட்டு PhDன்னு போடுறாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து லா தான் படிச்சிருக்காங்க, PhD பண்ணல. இவங்க அதை வந்து இவங்க வந்து ஃபேக் யூனிவர்சிட்டி டிகிரியை வந்து போட்டுக்கிறாங்க. MLA இருக்கவங்க டாக்டர்னு போட்டுக்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு தவறான இது. வேற ஒருத்தவங்க அவங்க பிரச்சார வாகனத்துலேயும் இப்போ போய் மக்களுக்கு நன்றி போகக்கூடிய வாகனத்தில் BCom அப்படின்னு போடுறாங்க. அவங்களுடைய எலெக்ஷன் அஃபிடவிட், ஏன்னா எலெக்ஷன் அஃபிடவிட்டில் நீங்கள் போய் சொல்ல முடியாது. ஆமாம், சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதுதான் எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு உங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதையே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அதில் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க, +2 தான் படிச்சிருக்கேன்னு. ஏன் நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு ஃபேக் யூனிவர்சிட்டியில் வாங்கக்கூடிய டாக்டர் பட்டமோ அல்லது நீங்கள் பெறாத பட்டத்தையோ நீங்கள் வந்து ஏன் போட வேண்டும்? ஆனால் பொய் செய்திகள் பரப்பப்படுவது இதோடு நிற்கவில்லை. அமைச்சரவை பட்டியல் வெளியானதும் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்ற பெண் அமைச்சரான கீர்த்தனாவை முதல் பெண் அமைச்சர் என வைரலாக்கினர் தாவேகாவினர். ஜெயலலிதா, ஜானகி ராமச்சந்திரன் என 2 பெண் முதலமைச்சர்கள் இருந்த மாநிலம் தமிழ்நாடு என்பதை மறந்துபோய் இதை பரப்பியதுதான் உச்சகட்டாபலம். தமிழ்நாடு அமைச்சரவையில் பெண்கள் நீண்ட காலமாகவே அமைச்சர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே, அதாவது 1946ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மதராஸ் மாகாணமாக இருந்த காலத்திலேயே ருக்மணி லட்சுமிபதி அமைச்சராக இருந்திருக்கிறார். சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஜோதி வெங்கடாச்சலம், லூர்தம்மாள் சைமன், சத்யவாணி முத்து உள்ளிட்ட பல பெண் அமைச்சர்கள் இருந்துள்ளனர். 1967ஆம் ஆண்டு சத்யவாணி முத்து அமைச்சரானதற்கு பின்னால் ஒவ்வொரு அமைச்சரவையிலும் பெண் அமைச்சர்கள் இடம்பெற்றனர். ஆனால் இத்தனை நெடிய வரலாறை மறைத்து முதல் பெண் அமைச்சர் என கீர்த்தனா வெற்றி பெற்றதை கொண்டாடியது தாவேகா. ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்த காலத்தில், அதாவது மெட்ராஸ் மாகாணமாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே ருக்மணி லட்சுமிபதி என்ற ஒரு பெண் வந்து இங்கே அமைச்சர். இது போக உங்களுக்கு காமராஜ் காலத்தில் உங்களுக்கு வந்து லூர்தம்மாள் வந்து இங்கே அமைச்சராக இருக்காங்க. பிறகு திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு உங்களுக்கு சத்யவாணி முத்துன்ற ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அரசியல்வாதி, அவங்க அமைச்சராக இருந்திருக்காங்க. அதை விட என்னென்னா இப்போ கடந்த ஆட்சியில் திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த கேபினெட்டில் உங்களுக்கு கீதா ஜீவன் அமைச்சராக இருக்காங்க, கயல்விழி செல்வராஜ் அமைச்சராக இருக்காங்க. அப்போ இவ்வளவு அமைச்சர்கள் இருக்கும்போது இது ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு தவறாக வந்து ஏதோ தமிழ்நாடு வந்து இப்போதான் முன்னேறிய ஒரு மாநிலமாக நீங்கள் சித்தரிக்கிறீங்க? பள்ளி கல்வி போன்ற முக்கிய துறையை பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர் முதன்முறையாக பெற்றுள்ளார் என்றும் செய்தியை பரப்பினார்கள் தாவேகாவினர். பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தோருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை தவிர வேறு துறைகளை ஒதுக்கியதே இல்லை என்றும் பரப்பினர். தாவேக அரசின் அதிரடி நடவடிக்கை என பரப்பப்பட்ட இந்த செய்தியும் உண்மைக்கு மாறானது. காமராஜர் அமைச்சரவையிலேயே உள்துறை அமைச்சராக இருந்தவர் கக்கன். கலைஞர் ஆட்சி காலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையை கவனித்தவர் பரிதி இளம்பழுதி. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தனபால் உணவுத்துறை அமைச்சராக இருந்தார். கல்வித்துறை அமைச்சர் பதவியையும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வகித்துள்ளனர். 2016 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பெஞ்சமின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும், மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளனர். திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக நியமிக்கப்பட்டார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக. அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர், எக்மோர் எம்எல்ஏ. இப்போ அவரை வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து தமிழ்நாட்டில் வந்து சாதாரணமாக திராவிட கட்சிகள் ஒரு பட்டியலினத்தை எம்எல்ஏ என்றால் அவர் அமைச்சரவையில் வந்து ஆதி திராவிடத்துறை மட்டும் தான் கொடுப்பாங்க, இவருக்கு பாருங்க கல்வித்துறை அமைச்சர் ஆக்கிட்டாங்கன்றாங்க. இப்போ இதை ட்வீட் பண்ணக்கூடியது எப்படின்னா, அம்பேத்கரைட் மூவ்மெண்ட்டுக்காரங்களாம் ட்வீட் பண்ணுறாங்க. அம்பேத்கரைட் மூவ்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பல லட்சம் ஃபாலோயிங் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து ட்வீட் பண்ணுறாங்க. ஆனால் யதார்த்தம் என்ன, உங்களுக்கு இதே தமிழ்நாட்டில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பிற துறைகளுக்கு அமைச்சராக இருந்திருக்காங்க, ஆதி திராவிட மட்டும் கிடையாது. ஒரு உதாரணம் நீங்கள் சொல்ல போனால் பரிதி இளம்பழுதி அண்மை காலத்தில், அதை விட வந்து இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் அவுட் கோயிங் கவர்மெண்ட்டில்
நீங்கள் கோவி செலியன் வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். அப்போ இவ்வளவு பேர் இருக்கும்போது இதை வந்து நம்ம வந்து நிச்சயமாக அதை கவுண்டர் பண்ணணும், ஃபேக்சுவலாகவே கவுண்டர் பண்ணணும். இல்லைனா இது வந்து இப்படியே தான் இந்த ஏதோ புது புரட்சி ஒன்று உண்டாகின மாதிரி இருக்கும். எனவே இவை எவையும் விஜய் காலத்தில் தொடங்கப்பட்டதில்லை என்பதே உண்மை. வெறும் தகவல்கள் மட்டுமல்லாமல் AI மூலம் புகைப்படங்களை உருவாக்கி அதையும் உண்மை போலவே பரப்பத் தொடங்கியது தாவேகா. அதில் முக்கியமான புகைப்படம் இது. தலைமைச் செயலகத்தில் தனது மேஜையில் மிக எளிமையாக டிஃபன் பாக்ஸில் இருந்து மதிய உணவு உண்ணுவது போல படம் வைரலானது. எவ்வளவு எளிமையான முதலமைச்சர் என்ற ஹேஷ்டேகுடன் இந்த படம் வைரலும் ஆனது. ஆனால் அந்த படம் உண்மையானது அல்ல, AI மூலம் உருவாக்கப்பட்டது என்பதே உண்மை. இந்த புகைப்படம் வைரலாக அது போலி என தகவல் வெளியானது. ஆனால் அதன் பின்னரும் இந்த புகைப்படத்தை பரப்பி விஜயை புகழும் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் பரப்பப்பட்டது. முதலமைச்சரின் நாற்காலியின் பின்னால் போடப்பட்டிருந்த வெள்ளை துணியை விமர்சனத்திற்கு பிறகு விஜய் அகற்றிவிட்டார் என்ற பதிவை வைரலாக்கியது தாவேகா. VIP கலாச்சாரத்துக்கான முடிவுரை என்றும் வெள்ளை துண்டை முதல் முறையாக நீக்கி மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார் என்றும் புகழ்ந்து மீம்ஸ்கள் உலா வந்தன. ஆனால் உண்மை என்னவென்றால் இதற்கு முந்தைய முதலமைச்சர்கள் பலரும் இப்படி வெள்ளை துண்டுகளை பயன்படுத்தவில்லை என்பது புகைப்படங்களின் மூலம் உறுதியானது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டே வைரலாக்கி தாவேகா அரசின் செயல்பாடுகளாக காட்டப்பட்டது. இதன் உச்சகட்டமாக கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த பணிகளையெல்லாம் பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே செய்ததாக செய்தி பரப்பினர். காஞ்சிபுரத்தில் கடந்த மார்ச் மாதமே அழிக்கப்பட்ட 10 டன் குட்கா பொருட்களை தாவேகா ஆட்சி அமைத்த முதல் நாளில் செய்த நடவடிக்கை என பழைய வீடியோவை பரப்பி சுய விளம்பரம் செய்து கொண்டார்கள். இதன் தொடர்ச்சியாக கடந்த ஆட்சி காலத்தில் காவல்துறையினர் ரோந்து செல்ல நவீன வசதியுடன் அறிமுகப்படுத்தப்பட்ட ரோந்து வாகனங்களின் காட்சிகளை பகிர்ந்து விஜய் ஆட்சியில் அதிரடி என பகிர்ந்தது அம்பலமானது. மாணவர்களுக்கான இலவச பயிற்சி மையங்கள், பள்ளி வாகனங்கள் சோதனை என முந்தைய ஆட்சிகளின் சாதனைகளையும் வழக்கமான நடைமுறைகளையும் தாவேகா அரசின் சாதனை என அறிவித்து வைரலாக்கினார்கள். ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள முதலமைச்சரின் குறை தீர்த்தளம் தாவேகா அரசின் புதிய திட்டம் என சொல்லி வீடியோவாகவும் கிராபிக் கார்டாகவும் பரப்பப்பட்டது. பேருந்துகளில் பெண்களின் பாதுகாப்புக்காக பானிக் பட்டன் எனும் அவசர உதவி பட்டன்களை விஜய் அரசு பொருத்தியுள்ளதாக கொண்டாடினர். ஆனால் இந்த பானிக் பட்டன்கள் சென்னை பேருந்துகளில் ஏற்கனவே அமலில் உள்ளவையே ஆகும். பழைய அரசுகளின் அறிவிப்புகளையும் அரசாணைகளையும் தற்போது விஜய் கால சாதனைகள் என பரப்புகின்றனர். நடைமுறையில் உள்ள திட்டங்களை விஜயின் அதிரடி திட்டம் என பரப்பும் வேலையும் நடந்து வருகிறது. மாறாக புதியதாக எந்த உத்தரவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை என்பதே உண்மை. சோஷியல் மீடியா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்தா சமூக வலைதளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அல்கோரிதம் அது வந்து உண்மையை நிலைநாட்டுவதற்காக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அல்கோரிதம் கிடையாது. சோஷியல் மீடியா அல்கோரிதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய என்கேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு உங்களை ஈர்த்து உங்களுடைய கவனத்தை ஈர்த்து அதில் வந்து இன்வால்வ் பண்ண வைக்கலாம், அதிலேயே வச்சிருக்கணும். இதுதான் சோஷியல் மீடியா அல்கோரிதம். இது வந்து அப்போ என்ன ட்ரூத்தை வந்து ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா கிடையாது. அதனால தான் நீங்கள் ஒரு வீடியோவை ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்குள்ள அடுத்த 3 நாள் வந்துடுது. தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களில் வந்து டிரைவர் வந்து இனிமேல் செல்ஃபோன் உபயோகப்படுத்த தடை, விஜய் அதிரடி உத்தரவு அப்படின்னு போட்டாங்க. ஆனால் இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் கூகுள் சர்ச் பண்ணாலே இந்த உத்தரவு ஆல்ரெடி இருக்குது. 2010 அப்போ வந்து இது TNSTC கிடையாது, SCTC இது பேர். அப்போ அதோடைய MDA வந்து உத்தரவு போட்டிருக்காரு, இந்த மாதிரி டிரைவர்ஸ்லாம் நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதன் பிறகு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே அந்த உத்தரவு வந்திருக்கு, தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. சார் பதிவாளர் அலுவலகங்களில் பொதுமக்களை அமர வைத்து பேச வேண்டும் என ஓராண்டுக்கு முன்னர் சுற்றறிக்கை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. அதே சுற்றறிக்கை விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் நடவடிக்கை என பரப்பி வருகிறார்கள். சமூக வலைதளங்களை கடந்து ஊடகங்கள் கூட இதை செய்தியாக்குவதுதான் உச்சகட்ட அதிர்ச்சி. இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ஒரு சர்க்குலர், இவங்க என்ன சொல்லிட்டாங்க, திரு விஜய் வந்த உடனே அதிரடி, இனிமேல் வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வாடிக்கையாளர்கள் வரும்போது அவங்கள உட்கார வச்சு தான் நீங்கள் பேசணும், பத்திரப்பதிவுக்கு வந்து சேர் போட்டு நீங்கள் உட்கார வைக்கணும்னு. இது வந்து அந்த சர்க்குலரில் இருக்கிற டேட்டை பார்த்தாலே போன வருஷம் மே மாதம் சர்க்குலர். அதை கூட ஃபேக்ட் செக் பண்ணாமல் நிறைய பேர் அது வந்து உண்மை இப்பத்திய உத்தரவு அப்படின்னு நினச்சி போட்டுறாங்க. ஸ்டாலின் அரசில் வந்து மூர்த்தி அவர்கள் அமைச்சராக போட்டது. ஆனால் இதோடைய என்ன ஆபத்து அப்படின்னா, அரசாங்கம் என்பது இந்த மாதிரி உத்தரவுனால் மட்டுமே நீங்க வந்து ஒரு அரசாங்கத்துல ஒரு மாற்றமோ ரிஃபார்மோ கொண்டு வர முடியாது. இவை எல்லாவற்றையும் விட மிகச்சிறப்பான படம் ஒன்று வைரலானது. ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்படும் புகைப்படம் தான் அது. தளபதி விஜய் காலத்தில் ஆமை குஞ்சுகள் கடலுக்கு செல்லும் ஒவ்வொரு சிறிய அடியும் இயற்கைக்கான
வெற்றி என்ற வாசகத்துடன் வைரலானது அந்த படம். ஆனால் தமிழ்நாட்டில் பல தசாப்தங்களாக ஆண்டுதோறும் ஆலிவ் ரிட்லி ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டுக் கொண்டுதான் வருகின்றன. இனி சட்டம் ஒழுங்கு தன் கடமையை செய்யும் என ராஜஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட பழைய வீடியோவை தமிழ்நாட்டில் நடந்ததை போன்று வைரலாக்கி விஜய் புகழ் பரப்பினர். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மே 17 இயக்கத்தினர் இந்தி வாசகங்கள் அளித்ததை தாவேகாவின் நடவடிக்கை என்றும் பரப்பினர். மூடப்படாத டாஸ்மாகை மூடியதாக